வரத்தை தந்த என் மூத்தோனே முருகா, நீ தந்த தமிழ் தங்க தமிழ் முன்புக்கு முன்பானது, ஊருலகமெல்லாம் பேசும் மொழியாவுக்கு முதலானது. மேடம், இப்படி போனா மெயின் ரோடு வருமா? மெயின் ரோடுங்களா? கொஞ்சம் தூரம் போய் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா மெயின் ரோடு வந்துரும். பாடா போலாம். முடிச்சு விடுறா. ஐயோ ஐயோ செயின், ஐயோ என் செயினை பறிச்சிட்டு போறா. யாராச்சும் பிடிங்க, யாராச்சும் பிடிங்க அவனை. எங்கே? வாமனரை காணவில்லையே. ஓ, அங்கே இருக்கிறீர்களா? இந்த வருகிறேன். தனிமையில் என்ன சிந்தனை வாமனரே? அது ஒன்றுமில்லை. இல்லை வாமனரே, உன் முகத்தை பார்த்தாலே தெரிகிறது. ஏதோ விஷயம் ஒன்று இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஏன் இந்த மானிடர்கள் இப்படி இருக்கிறார்கள்? நீங்கள் எதை பற்றி கூறுகிறீர்கள்? இந்த மானிடர்கள் எந்தவித உழைப்பும் இல்லாமல் மற்றவர்களின் பெண் பொன் பொருள் மீது ஆசைப்படுகிறார்கள். அதற்காக பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபடுகிறார்கள். இதுதான் உன் பிரச்சனையா? மூச்சுக்கு மூச்சு தமிழ் தமிழ் என்று பேசுகிறார்கள். அவர்களே அதை அவமதிக்கும் செயலிலும் ஈடுபடுகிறார்கள். இப்போதெல்லாம் இவர்கள் பேசுவது தமிழ்தானா என்றே சந்தேகம் வருகிறது. ஏனெனில் இடையில் வந்த மொழிகளின் ஆதிக்கம் அதிகமாகிவிட்டது. நீங்கள் கூறுவது சரிதான். முத்தமிழுக்கும் தலைவனான திரு முருகப்பெருமான் அவர்கள் தமிழ் மண்ணிலே தீயவைகளை அழித்தும் நல்லவைகளை நிலைநாட்டவும் அதனோடு செந்தமையை மீட்டெடுக்கவும் நம் இருவருக்கும் ஆணையிட்டிருக்கிறார். சரிதான் வாமனரே, யோசிக்க நேரமில்லை. இப்போதே தென் திசை நோக்கி செல். அங்கிரண்டு மானிடர்களை கண்டறிந்து நம் இடத்திற்கு அழைத்தவா. அவர்கள் மூலயமாக தமிழ் மக்களை காக்கவும் செந்தமையை மீட்டெடுக்கவும் நமக்கு மிக சுலபமாக இருக்கும். இதோ இப்பொழுதே செல்கிறேன். தொல்காப்பியரே, நாம் எப்பொழுது நிகழ்காலத்திற்கு செல்வோம்? வாமனரே, கவலை கொள்ளாதே. நிகழ்காலமோ எதிர்காலமோ தமிழுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் இந்த கடமை நாம செய்தாக வேண்டும். இது நம்மளுடைய கடமை மட்டுமல்ல, அந்த முத்தமிழ் தலைவனின் ஆணையம் கூட. ஆம், நாம் சேர்ந்தே செய்வோம். வருகிறேன். டேய், எடுத்து தொலையண்டா. யாராவது ஐயோ, தமிழ் சொல்லு. தமிழ் டேய், எத்தனை வாட்டிடா கால் பண்றது? இன்னைக்கு என்ன நாள்னு தெரியும்ல. டேய், சீக்கிரம் கிளம்பி வாடா. வெயிட் பண்றேன், வா. சொல்லுமா. என்னப்பா, போன இடத்துல பணம் கிடைச்சதா? ஆமாம்மா, பணம்லாம் ரெடி பண்ணிட்டேன். அப்படியா? சந்தோஷப்பா. டாக்டர்கிட்டையும் பேசிட்டேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, பணம் என் கையில் இருக்குது. அரை மணி நேரத்தில் நான் வீட்டில் இருப்பேன். நீ ஒன்றும் பயப்படாதம்மா. பேத்தி பொண்ண நம்ம காப்பாற்றிடலாம்மா. பயப்படாமல் இரு. சரிங்கப்பா. எல்லாத்துக்கும் நான் இருக்கேன். டேய் 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 வேணாண்டா. டேய் 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 ஐயோ, டேய் என் படத்தை கொடுறா. டேய் படத்தை கொடுறா. ஐயோ, என் படமெல்லாம் போச்சு, திருடிட்டு போயிட்டானே. டேய் படம் போச்சு. பேசி மணி எப்படி காப்பாற்றும்? ஆஸ்பத்திரி இந்த பணம் எல்லாம் போச்சு. என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ. டேய், இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுதா? இன்னைக்கு மட்டும் நம்ம காசு கொடுக்கலனா அந்த சேட்டு வேற எவனுக்காவது அந்த கடையை வித்துட்டு போயிடுவான். புரியாம எதுவும் பண்ணாதடா. விடு மச்சான், அதான் வந்துட்டுல. சேட்டு கோச்சிக்க மாட்டான். ஃப்ரீயா விடு. இதுக்கு மேல டைம் இல்லடா. கிளம்புடா, அங்க போலாம். ரொம்ப பிஸ்துறானே. டேய், என்னத்துக்குடா இவ்வளவு ஸ்லோவா போயிட்டு இருக்க? மச்சான், ஏடிஎம் கார்டு பார்த்துட்டு இருக்கேன்டா. பணம் வேற எடுக்கணும், வேற ஒன்றும் இல்லை.
இந்தடா இதில் 10,000 இருக்கு. ம் இதோட மொத்தமாக 5 லட்சம் ஆச்சுடா. ம் அப்பா இன்னைக்கு ஒரு வழியாக கடையை வாங்க போகிறோம்டா. கண்டிப்பாடா. இந்த ஃபோனு வேற செட்டு தான்டா. ஹலோ சொல்லு செட்டு. காசு ரெடி பண்ணியாச்சு, 5 லட்சம் இருக்கு. இப்போ வந்துடுறோம். ஓகே வாடா போகலாம். புள்ள இன்னைக்கு வேலை இருக்குது, ரெடியா இரு. வாடா புள்ள. எங்கடா வா, வா, பிள்ளைங்களை வா. காணோம்? வர்றோம். இன்னைக்கு நல்ல வேட்டை இருக்குது. வண்டி எடு. எப்படி மானிடர்களை தேர்ந்தெடுப்பது? ஏதோ விசித்திரமான ஒலி கேட்கிறதே. அப்படி ஓரமா நிறுத்தி பேசு. ஆஹா, புதுவிதமான வாகனம் போல் தெரிகிறதே. இந்த மானிடர்களையே தேர்ந்தெடுப்போம். என்ன நடக்கிறது என்று சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ யாரா கால் பண்ணுறது? யாரும் கேட்ட நேரத்தில் யாரா இருக்கும்? ம். ஹலோ சொல்லு செட்டு. வந்துட்டு தான் இருக்கோம். சரி 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 சரி. தமிழ் 5 லட்சம் டீல வந்து 4 லட்சம் முடிச்சிட்டாரா? 4 லட்சமா? என்னன்னு தெரியல. ஜாலி முழுக்கா பழுக்கு. என்ன பேசி கூப்பிட்டா எர்றா. ஓகே செட்டு. ஃபைனல் பண்ணிக்கலாம் செட்டு. ஓகே செட்டு. கேஷ் கையில் தான் இருக்கு. ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்துடும். ஆரம்பித்து ஓகே விட்டது செட்டு. என்று நினைக்கிறேன். ஓகே அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. செட்டு. இது ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ இந்த அட்ரஸ் இங்க இல்ல. நீங்க மெயின் ரோடு இந்த நம்பர் சந்தர்ப்பத்தையே எதுவுமே பயன்படுத்திக் கொள்ள நீங்க அப்படியே வேண்டியது. நேரா போய் அங்க கேளுங்க. செட்டு. அங்க ரைட் சைடா? ஆமா. தேங்க்யூண்ணே. அளவெடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஏய் வேணா, என்னடா காசு அடிச்சுட்டு போயிட்டானுங்கடா. வாடா. என்னடா புடிங்கிட்டு இருந்தா? எந்த சைடா போனானுங்க? அவனுக்கு போறானுடா. போடா. டேய் டேய் என்னடா ஆச்சு? இருடா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னடா நீ அவனுக்கு போயிட்டு இருக்கானுங்கடா. இந்த பக்கம் தான்டா போறானுங்க. யாரது? யார் நீ? நாங்களே காசு போச்சுன்னு இருக்கோம், நீங்க நின்னு பள்ளி இழிச்சுக்கிட்டு இருக்க. என்னையா சிரிக்கிற? யார் நீ? மானிட பதர்களே, அந்த பையும் உங்களுக்கு கிடைக்காது, பணமும் கிடைக்காது, அவர்களையும் நீங்க பிடிக்க முடியாது. என்னையா சொல்ற? இன்னுமா புரியவில்லை? என் மீது நம்பிக்கை இல்லையா? ஆமா இல்ல. இதோ பார். இதோ. இது எங்க பாக்குதான்? ஆமா. நம்புறியா? சரி நாங்க என்ன பண்ணணும் சாமி சொல்லுங்க. சொல்கிறேன். வாருங்கள். வருகிறோம். இங்கேதான் இருப்பார். தொல்காப்பியரே, தொல்காப்பியரே, இங்குதானே இருந்தார். வாருங்கள் வாமனரே, வாருங்கள். உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும் சாமி, முதல்ல என்ன ஒர்க்குன்னு சொல்லுங்க. அதை முடிச்சுட்டு முதல்ல நாங்க கிளம்புறோம். ஆமா ஆமா, இன்னைக்கு 5 மணி யூனிக்குள்ள நாங்க அந்த கடையை வாங்கி ஆகணும். எங்களோட ஒர்க் என்னன்னு சொல்லுங்க, அதை முடிச்சுட்டு பேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். எப்படி நம்ம டீல்? வாமனரே, இவர்கள் தமிழ் மொழியுடன் பிற மொழிச்சொற்களை கலந்து பேசுவது என் செவியால் கேட்க முடியவில்லை. முதலில் இருவருக்கும் செந்தமிழ் எப்படி பேச வேண்டும் என்பதை பற்றி கற்பியுங்கள். கற்பிக்கும் போது எந்த அளவுக்கு பிற மொழிச்சொற்களை பயன்படுத்துகிறார்களோ என்பதை பொறுத்து சாட்டியால் அடித்து கற்பியுங்கள். அப்படியே செய்கிறேன். வாமனரே, கிளம்புங்கள். இதோ இப்போதே கற்பிக்கிறேன். நாம் கற்பித்தபடி பேசுகிறார்களா என்று பார்ப்போம். இல்லை என்றால் சாட்டைக்கு வேலை வரும் போல் தெரிகிறது.
சரிடா. ப்ரோ இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? இந்த அட்ரஸா? ஐயோ, ஓ இந்த முகவரியா? நேராக சென்று லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா என்ன ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா அதுதான் இந்த அட்ரஸ். கூறுங்கள். ஓகே ம். தேங்க்ஸ்ண்ணா. என்ன கட்டாச்சு? ஐயா எனக்கு ஏதாவது பிச்சை இருந்தா போடுங்கய்யா. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, ரொம்ப பசிக்குதியா. ஐயா ஐயா ரொம்ப பசிக்குதியா. யாசிப்பவரே, உங்களுக்கு உதவி செய்ய என்னிடம் போதிய பொருள் உதவி இல்லை. ஐயா இந்த ஏதோ எல்லாரும் இந்த பணத்தை இதில் அனுப்புறாங்க ஐயா, இதில் ஸ்கேன் பண்ணுங்க சாமி. ஐயோ என்னோட டேட்டெல்லாம் முடிஞ்சு போச்சே. சாட்டைக்கு வேலை வந்து விட்டது. இந்த மானிடம் வேற. கிளம்புடா. சாட்டை அடிதான் உங்களை திருத்தும். இதோ வருகிறேன். ம். இதோ வருகிறேன். என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எவ்வளவு உங்களுக்கு கற்பித்தேன். இதற்காகவா உங்களுக்கு இவ்வளவு சொல்லிக் கொடுத்தேன்? அடித்து அடித்து என் கையே வலிக்கிறது. உங்களுக்கு உணர்வே இல்லையா? இந்த சாட்டைத்திற வழியை விட நம் தாய்மொழியாக தமிழை களங்கமில்லாமல் பேச முடியவில்லை என்ற வருத்தம் தரும் வழிதான் அதிகம். எனக்கும் அதே உணர்வுதான். தெரிந்திடத்தோடு தேர்ந்தெடுத்து செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல் என்ற திருக்குறளுக்கேற்ப எங்களையும் எங்கள் சான்றோரையும் மட்டுமல்லாமல் 8 திசையிலும் செந்தமை ஒழிக்கச் செய்ய என்பதை இக்க நமது உறுதியளிக்கிறோம். நீ சத்தியமன்னு. நானும் உறுதி அளிக்கிறேன். முருகா, இறுதியில் தமிழ் பற்று வந்துவிட்டது. இனி இதற்கு வேலை இல்லை. தொல்காப்பியரே, தொல்காப்பியரே. ஹா, வாமனரே, இவர்கள் தமிழில் ஏதாவது முன்னேற்றம் கண்டீர்களா? நல்ல முன்னேற்றமும் அத்துடன் தமிழ் பற்றும் உணர்ந்து விட்டார்கள். மிக்க மகிழ்ச்சி. எங்களுக்கு செந்தமிழை கற்பித்த தங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். அப்படியே தங்கள் பற்றி அறிந்து கொள்ளவும் வேண்டுகிறோம். அகத்தியரின் சிறரான எங்கள் இருவருக்கும் அந்த முத்தமிழ் தலைவனின் ஆணையினால் உங்கள் இருவருக்கும் செந்தமை கற்பிக்கப்பட்டது. ஆனால் இந்த நவீன உலகில் அவரவர் தங்களின் பணிகளுக்காக பிற மொழிகளை பேசவும் கற்கவும் ஆரம்பித்துவிட்டார்கள். குறிப்பாக ஆங்கிலத்தை சொல்லலாம். ஆங்கிலம் கற்றவர்களை அறிவுடையவர்களாகவும் பல பணிகளை செய்து முடிக்க வல்லவர்களாகவும் நினைத்து பெரும் பொறுப்புகளை ஒப்படைக்கிறார்கள். பணிகளுக்காக பிற மொழிகளை கற்பது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எந்த விதத்திலும் நம் தமிழ் மொழியானது மற்ற மொழிகளை விட குறைந்ததில்லை என்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். உலகிற்கே முதலில் விஞ்ஞானத்தை கற்றுக் கொடுத்தவன் நம் தமிழன். அது மட்டுமில்லாமல் இரும்பையும் கண்டுபிடித்து அந்த தொழில்நுட்பத்தை உலகிற்கே பறைசாற்றியது நம் தமிழ் சமூகமே. அதை உணருங்கள். திருக்குறள், நாளடியார், நான்மணி கடிக்கை, இன்னா 40, இனிவன் 40, திரிகடிகம், ஏழாவது, ஆசர்கோவை, முதுமொழி காஞ்சி, பழமொழி, சிறுபஞ்சு மூலம், 550, 570, தினமொழி 50, திருமல் 150, கைக்கிளை, கார் 40, கலவை 40. இவர்கள் அனைத்தும் 17 கீழ்கணக்கு நூல்கள். திருமுருகற்றப்படி, பொருநூறற்றப்படி, சிறுபனற்றப்படி, பெருமனற்றப்படி, மலைப்படக்கடம், மதுரை காஞ்சி, முல்லைப்பாட்டு, குறிஞ்சப்பாட்டு, பட்டினப்பள்ளி, நெடுநிலவரை, இவர்கள் அனைத்து 10 பாட்டு நூல்கள். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, 10 பரிபாடல், இவர்கள் அனைத்தும் 8 தொகை நூல்கள். இத்தகைய மாபெரும் பெருமை வாய்ந்த சங்க இலக்கிய நூல்கள் இங்கு இருக்கின்றன. தமிழ் மொழியோடு பிற மொழி கலப்பதுனா என்ன பிரச்சனையாகிவிடும்? என்ன பிரச்சனையா? மடகினி, உன் தாய்மொழியுடன் பிறமொழி சொற்களை கலந்து பேசி பேசி உன் தாய்மொழியானது கொஞ்சம் கொஞ்சமாக உன் நாவிலிருந்து குறைந்து கொண்டே வரும். பின்னர் காலப்போக்கில் நீங்கள் எந்த மொழியில் பேசுகிறீர்கள் என்பதே தெரியாமல் போய்விடும். உன் மொழி அழிந்தால் உன் இனம் சிதைந்து பின்னர் சொந்த நிலத்தில் அடிமையாகப்பட்டு உன் நிலத்தையும் இழக்க நேரிடும். தொல்காப்பியரே, அமருங்கள். அமருவோம். நீங்களும் அமருங்கள். நீங்கள் இதுவரைக்கும் இழந்த எல்லைகளே போதும். இனியும் நீங்கள் எதை இழக்கப் போகிறீர்கள்? இதற்கு முன் நீங்கள் இழந்த எல்லைகளினால் பெரு நீர் ஆதாரங்களை இழந்து இன்று தண்ணீருக்கு கையேந்தும் அவல நிலைக்கு யார் காரணம்? சற்று சிந்தித்து பாருங்கள் மானிடர்களே. நம் மொழியே நம் ஆயுதம். அதுவே நம் எல்லோருக்கும் மூலதனம். தாங்கள் யார் என்பதை நீங்கள் உணர வைத்து விட்டீர்கள். நீங்கள் கூறும் பணிகளுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இருவரும் என்ன செய்ய வேண்டும்?
அந்த முத்தமிழ்த்தலின் முழு ஆசீர்வாதமும் கிடைத்துவிட்டது. தமிழ் மக்களை காக்கவும் செந்தமிழை வளர்க்கவும் இப்போதே கிளம்புங்கள். உங்கள் தமிழ் பயணம் தொடரட்டும். ஆஸ்பத்திரிக்கு காசு வச்சுருந்தேன். எப்படியாவது காப்பாற்றணும் முருகா, என் பேத்தியை காப்பாற்றணும். எப்படியாவது என் பேத்தியை காப்பாற்றணுப்பா. என் அப்பா துணையே இருக்கணும். உன்னை விட்டா யாருமே இல்லைப்பா. என் அப்பா காப்பாற்றணும். உன்னை தான் நம்பி இருக்கேன். நீ காப்பாற்றுவ, நீ காப்பாற்றுவ, நீ கட்டாயம் காப்பாற்றுவேன். உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு முருகா, நம்பிக்கை இருக்கு. நானே டைம் ஆச்சு. எங்கண்ணா பிள்ளைங்களாம் காணோம்? வரும், பிள்ளைங்கெல்லாம் வரும். என்ன பண்றது, நம்ம வேலை அப்படியாப்பட்ட வேலை. வர வேணா இதோ வந்துட்டானுங்கண்ணா, மஜாவிலே வரானுங்க. வாங்கடா சீங்களா, நீ எவ்வளோ தெரிஞ்சு. டேய் அப்படி குந்துங்கடா. என்ன உங்க மொழியே சரியில்லை இன்னைக்கு. நாடா சொல்லுங்கடா. நான் புள்ள தலை சொல்லிக்கிறாருங்க. என்ன இது அசிங்கமா இல்லை? வந்து ஒரு வருஷம் ஆகுது நம்ம கிட்ட. துண்டுறது போறது வர்றது மட்டும் கரெக்டா இருங்க, வேற எதுக்கும் லாய்க்கல. ஓ இந்த பசங்களாம் வேலைக்கு ஆகாதுண்ணே. விட்றா, சின்ன பிள்ளைங்க தானே. டேய் வா உட்காரு. உட்கார்ற. இன்னொரு நாளைக்கு 2 பேரும் வந்து தலையை சொஞ்சின்னு இந்த மாதிரிலாம் இருந்தீங்க, 2 பேருக்கும் காது இருக்காது. நோ பாத்துக்கலாண்ணா, பாத்துக்கலாம் விடுண்ணா. சரி நம்ம புள்ள விடு, என்ன பண்றது. சரி சரி. நான் வீரசாலி ஒருத்தர் இன்னும் ஆளே காணா. வருவாரு என்ன கொண்டு வராருன்னு பாக்கலாண்ணா. நோ நோ மூஞ்சி வந்துச்சு பாருண்ணா. யோ மாமே, இந்த மாமே வெயிட்டா சின்ன வந்துக்கிறேன். இதெல்லாம் எடுத்துக்கினு அசிங்கமா இல்ல உனக்கு? யோ மாமே என்னையா சிரிக்கிற? அதை விட வெயிட், யோ அதை விட வெயிட்டா எடுத்துன்னு வந்துருக்கேன் பாரியா. இது வெயிட்டா என்ன புள்ள இது, காமெடிலாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. என்னடா இதெல்லாம், இதுவாடா தொழிலுங்க? அசிங்கமா உங்களுக்கு? எத்தனை வருஷமா இருக்கிற? நீயே இப்படி எடுத்து வந்தனா நேத்து வந்தாங்கன்னா என்னடா பண்ணுவானுங்க? புள்ள நம்மள்த காட்டு புள்ள. காட்டுனா போச்சு. இந்தா இதோ பாரு. என்ன புள்ள? எந்த ஏரியாண்ணா? அந்த பேக் என்ன? நம்ம ஏரியா தான். இந்த ஏரியாவும் நம்ம ஏரியா தான். தொழில் செஞ்சா அப்படி இருக்கணும். பார்த்துனே இருக்கிற, உட்காரு. தொழில் செஞ்சா இப்படி இருக்கணும். நீ எப்படி இருந்தானா இந்த நேத்த வந்தாங்க என்னடா பண்ணுவனுங்க? கத்துக்குற எப்படி நேக்கா நடந்துக்கணும், எப்படி பாக்கெட் அடிக்கணும், எப்படி செயின் அறுக்கணும் சொல்லித்தர தெரியாது உனக்கு? என்னடா நீ இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுண்ணே. வேலா அங்கதான் இருக்கானுங்க பாரு. நோ பின்னாடி பாருண்ணா, ஆள் வரானுங்க. ஏய் புள்ள, ஏய் யாரா நீங்க? பொண்ணு யோ, ஏய் கை போய் மாட்டேங்குதுடா. என்ன ஜோக் காட்டுறீங்க? பொண்ணு போடா போடா வேலேந்தி வேலேந்தி போடா 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 வாழேந்தி துணையாக வருவாயே முருகா. சிகரத்தில் நின்றென்னை காத்தோனே முருகா. தமிழகரத்தை தந்த என்
எதிர்த்து அடிப்பதற்கு எதற்கு உனக்கு வேல்? அதை விடு. வேணாம். சுயநலத்திற்காக அப்பா மட்டும் வைக்கிறாரு. யாரா இருந்தாலும் சரி, இந்த வேலை மனசிலாக எப்படி என் பையங்க வந்தது? என் பணம் என் பணம் என் பணம் என் பத்தியை காப்பாற்றிடுவேன். எல்லாமே வரணுதாப்பா. நன்றி முருகா, நன்றி. யாருமே காணோம். யார் வச்சிருப்பா? திரும்பி காணோம். என்ன மாயம்? காசு வச்சிருந்த பையன் அப்படியே வந்துடுச்சே. என் பேத்தியை காப்பாற்றிடுவேன் முருகா, என் பேத்தியை காப்பாற்றிடுவேன் முருகா. முருகா, முருகா, நீதான். முருகன் இருக்கார், எல்லாமே நீதான். யார் வந்திருப்பா? ஒருபோதும் நீ ஏமாத்தினதில்லை. எக்காலத்திலையும் உன்னை மறக்க மாட்டேன். இந்த உதவியே போதும்பா, போதும் போதும்பா. வேலேந்தி வேலேந்தி விளையாடு முருகா, வாழேந்தி துணையாக வருவாயே முருகா. சிகரத்தில் நின்றம்மை காத்தோனே முருகா, தமிழகரத்தை தந்த என் மூத்தோனே முருகா.